கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Put away everything that is unchristlikeness. கிறிஸ்துவுக்கு சம்பந்தமில்லாத எல்லாவற்றையும் அகற்றி விடுங்கள். Multitudes in the valley of decision. தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் திரளாய் மக்கள் கூடி இருக்கிறார்கள். Today is the day of salvation. இந்த நாள் உங்கள் இரட்சிப்பின் நாள். You will not be given more time to make a decision. தீர்மானம் எடுப்பதற்கு இன்னும் கூடுதல் கால அவகாசம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. Today you have to. எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. This is what I've just done. இதைத்தான் இப்பொழுது நான் செய்து முடித்திருக்கிறேன். I have blown the trumpet. நான் எக்காலத்தை ஊதிவிட்டேன். From the mountain of God. தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஊதினேன். I brought you the word of God. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வந்து விட்டேன். And through this live telecast on 14 channels. 14 சேனல்கள் வாயிலாக இந்த நேரலை ஒளிபரப்பு வெளிவருவதன் மூலமாக we have broadcast this message into all the nook and corner of the world. உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இந்த எச்சரிப்பின் செய்தியை ஒளிபரப்பி பரவ செய்து விட்டோம். We have blown the trumpet. எக்காலத்தை ஊதி இருக்கிறோம். We have sound the alarm. எச்சரிப்பின் சத்தமிட்டு இருக்கிறோம். Let all the inhabitants of the earth tremble at the word of the Lord. பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தின் நிமித்தம் தத்தளிக்க கடவீர்கள். Because the day of the Lord has come. ஏன் கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. Multitudes and multitudes are in the valley of decision. நியாயத்தீர்ப்பின் அந்த தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் திரள் கூட்டமான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். Perhaps you have not made a decision to live for the Lord. கர்த்தருக்காகவே வாழ வேண்டும் என்று ஒருவேளை இதுவரை நீங்கள் தீர்மானிக்காமல் இருந்திருக்கலாம். Perhaps you are still living a life that is partly in sin, partly for God. ஒருவேளை ஒரு பகுதியிலே பாவத்திலேயும் மறுபக்கம் தேவனுக்கும் என்றும் நீங்கள் அரைகுறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Partly you are still living an ungodly, filthy lifestyle. ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது அசுத்தமான தேவ பக்தியற்ற வாழ்க்கைக்குள் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். Partly you don't know whether this Jesus Christ is true God or not. You are still very indecisive. இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவனா என்று நீங்கள் இன்னும் அறியாதிருக்கிறபடியினால் அதில் எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எடுக்காதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Joel chapter 3 verse 14 says. யோவேல் 3:14 சொல்லுகிறது. Multitudes in the valley of decision, for the day of the Lord is near in the valley of decision. தீர்மானத்தின் நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். அந்த நியாயத்தீர்ப்பின் தீர்மான பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. My dear brothers and sisters, sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, great love and outstretched hands I say to you. மிகுந்த அன்போடும் இரு கரங்களும் அகல விரித்து உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். Put away indecisiveness. இந்த தீர்மானம் இன்மையை, தீர்க்கமின்மையை வெளியேற்றி விடுங்கள். Make a decision right now. இப்பொழுதே ஒரு சரியான முடிவெடுங்கள். Tomorrow will not come. நாளைய தினம் வராதுங்க. Today is the day of salvation. இன்றே இரட்சணிய நாள். Today is the day of salvation. இன்றே இரட்சணிய நாள். Today is the day of the Lord. இன்றே கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. Make a decision for the Lord to live right for him today. கர்த்தருக்கு முன்பாக இருக்கின்ற நீதியாய் சரியாய் வாழ்வேன் என்று இன்றே கர்த்தரோடு கூட தீர்மானம் செய்து விடுங்கள். Put away unrighteousness. அநீதியை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். Put away unholiness. அசுத்தத்தை விலக்கி விடுங்கள். Put away every form of ungodliness away from your life. அவபக்திக்கு அடுத்த எல்லா விதமான மாயக்கிரியைகளை உங்கள் வாழ்க்கை விட்டு தூரமாய் விலக்கி போடுங்கள். Put away hypocrisy. மாய்மாலத்தை உங்களை விட்டு விலக்குங்கள். Put away falsehood. கள்ளத்தனத்தின் பொய்மையை உங்களை விட்டு விலக்குங்கள். The Lord God is righteous. தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ளவர். Matthew chapter 5 verse 48 says. மத்தேயு 5:48 சொல்லுகிறது. Be perfect like your Father in heaven is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவானவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். Ephesians chapter 4 verse 23 to 25 says. எபேசியர் 4:23 முதல் 25 சொல்லுகிறது. Put on Christ. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Put away everything that is unchristlikeness. கிறிஸ்துவுக்கு சம்பந்தமில்லாத எல்லாவற்றையும் அகற்றி விடுங்கள். Multitudes
in the valley of decision. தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் திரளாய் மக்கள் கூடியிருக்கிறார்கள். Today is the day of salvation. இந்த நாள் உங்கள் இரட்சிப்பின் நாள். You will not be given more time to make a decision. தீர்மானம் எடுப்பதற்கு இன்னும் கூடுதல் கால அவகாசம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. Today you have to decide. இன்றே நீங்கள் தீர்மானித்தாக வேண்டும். To live for the Lord or to live for the world. கர்த்தருக்காக ஜீவிக்க போகிறீர்களா அல்லது உலகத்துக்காக வாழ போகிறீர்களா என்று முடிவெடுக்க வேண்டும். Revelation chapter 22 verse 10 11 says. வெளிப்படுத்தல் 22 10 11 வசனங்கள் சொல்லுகின்றன. You have to make a decision. நீங்கள் தீர்மானம் எடுத்தாக வேண்டுமா? Whether to live for righteousness or unrighteousness. நீதிக்காக வாழ்வதா இல்லாவிட்டால் அநீதிக்காக வாழ்வதா என்று. Whether to be pure or impure. சுத்தமாய் இருக்க போகிறீர்களா அல்லது அசுத்தமாய் இருக்க போகிறீர்களா என்று முடிவெடுங்கள். The decision is in your hands. தீர்மானங்கள் உங்கள் கைகளில் இருக்கின்றன. Secondly, இரண்டாவதாக, all those who are godly in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் இருக்கிற யாவரும், The remnant true seekers of God. மீந்திருக்கும் மெய்யான தேவனை தேடுகிற பாக்கியர்கள். Zechariah chapter 10 verse 1 says to you. சகரியா 10 முதலாம் வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. Ask the Lord for the latter rain. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். And you will be baptized with the Holy Ghost latter rain. பரிசுத்த ஆவியானவரின் பின்மாரி மழையினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படும்படி கேளுங்கள். That you will be filled with the seven spirits of the Lord. கர்த்தருடைய 7 ஆவிகளாலும் நீங்கள் நிரப்பப்படும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். And with the powers of the age to come. இனி வரும் உலகத்தின் பலன்களால் தரிப்பிக்கப்படும்படி கதறுங்கள். From the beginning of this message till now, இந்த செய்தியின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் I say a truth in all humility. எல்லா மனத்தாழ்மையோடும் ஒரு உண்மையை சத்தியமாய் சொல்லுகிறேன். I see the sword of the Lord standing between me and you. எனக்கும் உங்களுக்கும் நடுவே கர்த்தருடைய பட்டயம் நின்று கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். Isaiah chapter 66 verse 15 says. ஏசாயா 66:15 சொல்லுகிறது. Lord will plead with his people by his sword. கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கொண்டு தம்முடைய ஜனங்களோடு வழக்காடுவார். Shall we pray now? ஜெபிப்போமா? Let's all arise to our feet. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Bow your heads and close your eyes. தலை வணங்கி கண்களை மூடி நில்லுங்கள். My dearly beloved sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான மகன்மார்களே, மகள்மார்களே, Are there still areas in your life that you have not truly surrendered to the Lord? இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு சரணடைய ஒப்பு கொடுக்காமல் விட்டிருக்கிற பகுதிகள் ஏதாயிலும் மீந்திருக்கின்றனவா? Are you still living a hypocritical life? இன்னும் மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you living a life of falsehood? நீங்கள் ஒரு பொய்யான கள்ளத்தனமான பித்தலாட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா? Is your life full of unrighteousness? உங்க வாழ்க்கை முழுவதும் அநீதி நிரம்பி இருக்கிறதோ? Are you between two worlds? இரண்டு உலகங்களுக்கும் நடுவே நீங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்களா? Are you serving God and mammon? தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் சேர்த்தே சேவை செய்கிறீர்களோ? Are you like the believers in the church of Sardis? சர்தை திருச்சபையில் இருந்த விசுவாசிகளைப் போல் நீங்கள் காணப்படுகிறீர்களா? Have a name for yourselves but you are dead. உயிருள்ளவர் என்று பெயர் இருந்தும் செத்தவர்களா இருக்கிறீர்களா? Or worse still, are you like the believers in the church of Laodicea? இல்லாவிட்டால் அதைவிட மோசமான நிலைமையில் இருந்த லவோதிக்கேயா விசுவாசிகளைப் போல் இருக்கிறீர்களோ? Not hot, not cold. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறீர்களா? Today is the day of making a decision. நீங்கள் சரியான தீர்மானம் எடுப்பதற்கான நாள் இந்த நாளே. Because the day of the Lord is at hand. ஏன் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. Do you want to totally surrender and recommit your life to walk right before Him? அவருக்கு முன்பாக சரியானவர்களாய் நடப்பதற்காக முழுவதுமாய் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அடிபணிய விரும்புகிறீர்களா? Then wherever you are, kneel down right now. அப்படி என்றால் எங்கிருந்தாலும் இப்பொழுது முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். This is the day of your decision. இது நீங்கள் தீர்மானம் எடுக்கிற உங்கள் நாள். Another day will not come. இன்னும் ஒரு நாள் வராதுங்க. And more time will not be given for you to make a decision. நீங்கள் தீர்மானம் எடுப்பதற்கென்று இன்னும் அதிக கால அவகாசம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. If you feel embarrassed to kneel down because others are watching you, மற்றவங்க எல்லாம் பார்க்கறாங்களே எப்படி முழங்கால் படியிறதுன்னு கூச்சப்பட்டீங்கன்னா, then the grade will be the loss for you. உங்களுக்கு தாங்க நஷ்டம் ரொம்ப பெரிதான இழப்பா இருக்கும். You are the one who is in the valley of decision now. தீர்மான பள்ளத்தாக்கில் இருக்கிறது இப்போ நீங்க தான். If you want to decide to live for God, தேவனுக்காக ஜீவிக்க தீர்மானிக்க விரும்பினால், just gently drop to your knees wherever you are
right now. எங்கிருந்தாலும் மிகவும் கண்ணியத்தோடு முழங்காலில் விழுங்கள். Nothing to be ashamed of. இதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. The Lord Jesus Christ was never ashamed to die for you openly. எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாய் மரிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கூட வெட்கப்படவில்லையே. I'm going to pray for you right now. உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். All those who are kneeling down, முழங்கால் படி இருக்கிற யாவரும் you lift up your hands to the Lord right now. கர்த்தருக்கு நேராய் உங்கள் கரங்களை இப்பொழுது உயர்த்திக் கொள்ளுங்கள். Lord Jesus, கர்த்தராகிய இயேசுவே, please look at every hand that is lifted up. உமக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கரத்தையும் தயவாய் கண்ணோக்கி பாரும். And those knees that have bent down. உமக்கு முன்பாக முடங்கி இருக்கும் முழங்கால்களையும் கருத்தோடு கவனியும். Now I pray, Lord. இப்பொழுது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Forgive all their trespasses. இவருடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். Forgive all their sins. இவருடைய சகல பாவங்களையும் மன்னிப்பீராக. You are a great God of goodness and mercy. நன்மையின் தயவின் இரக்கத்திலே நீர் பெருத்திருக்கிற மகாதேவன் அல்லவா. Thank you, Lord Jesus. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். For standing before each one of your dear children right now. இப்பொழுதும் உம்முடைய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நீர் நிற்கிறதற்காய் நன்றி. Embrace them to your bosom right now. நேச மார்போடு இப்பொழுது அவர்களை உம்மிடத்தில் அணைத்துக் கொள்ளும். When the prodigal son came back to his father, கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தபோது the father hugged him and kissed him. தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டாரே, The same manner hug them, Lord. அதுபோலவே அவர்களை கட்டி அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Hug them close to your bosom. உம்முடைய நேச மார்புக்கு நெருக்கமாய் அணைத்துக் கொள்ளும். And as their bosom touches your bosom, அவர்களுடைய மார்பு உம்முடைய நேச மார்போடு தொடும் ஸ்பரிசத்தில் let the blood and the water that came from your bosom flood them now. உம்முடைய நேச திருமார்பிலிருந்து வெளிவந்த திரு ரத்தமும் அந்த சுத்த ஜலமும் இவர்களை துப்புரவாக்கி கழுவட்டும் ஐயா. Let them totally be washed clean. முழுவதுமாய் சுத்தமாக கழுவப்படுவார்களாக. Be sanctified. பரிசுத்தமடைவார்களாக. Justified. நீதிமான்களாக்கப்படுவார்களாக. By your great grace and mercy. உம்முடைய மிகுதியான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இது நடப்பதாக. Lord, one more thing I ask you. கர்த்தாவே, இன்னும் ஒரு காரியத்தை உம்மிடத்தில் வேண்டுகிறேன். Take away their stony heart இவர்கள் கல்லான இருதயத்தை எடுத்துவிடும். and give them a heart of flesh right now. இப்பொழுதே ஒரு சதையான இருதயத்தை இவர்களுக்குள் வையும். In the name of the Lord Jesus, I now pray. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். Let an exchange take place inside them right now. இவர்களுக்குள்ளாக இப்பொழுதே ஒரு பண்ட பரிமாற்றம் நடப்பதாக. Let them physically experience that change taking place. தங்களுக்குள்ளாக ஒரு பெரிய பண்ட மாற்றம் நடைபெறுவதை சரீர பிரகாரமாய் உணர்ந்து அனுபவிப்பார்களாக. Pour out your clean water upon them உம்முடைய சுத்த ஜலத்தை இப்பொழுது இவர்கள் மேல் ஊற்றுவீராக. and wash them clean. இவர்களை சுத்தமாக கழுவுங்க. Totally wash them clean, Lord. முழுவதும் சுத்தமாய் கழுவி விடுங்க. From the crown of their head to the sole of their feet. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கழுவும். And from this day, இந்த நாளிலிருந்து help them to live sanctified life. பரிசுத்தமாக்கப்பட்ட தூய வாழ்வு வாழ இவர்களுக்கு உதவி செய்யும். Thank you, wonderful Lord. எங்கள் அதிசய தேவனுக்கு நன்றி. And I pray for your sanctified ones. உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I pray for your saints. உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். The redeemed of the Lord. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். I pray you'll pour out your latter rain upon them, Lord. உம்முடைய பின்மாறி மழையை கர்த்தர் இவர்கள் மீது பொழிந்தருளும்படி ஜெபிக்கிறேன். Upon every dry and thirsty land. வறண்டு விடாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிலத்தின் மீதும் ஊற்றும். According to your word in Isaiah 44 verse 3. ஏசாயா 44 3ஆம் வசனம் சொல்லுகிற திருவார்த்தையின்படியே Pour out your waters. உம்முடைய தண்ணீரை ஊற்றுவீராக. Flood the land with your latter rain. இவர்களுடைய விடாய்த்த நிலங்களை உம்முடைய பின்மாறி மழையினால் பெருவெல்ல பெருக்காக்கும். Flood their bin right now. இப்பொழுதே இவர்களுக்குள் உம்முடைய ஜலம் பிரவாகிப்பதாக. Let them feel a flood of waters being poured upon them right now, Lord. பெருவெல்ல பிரவாகம் போன்ற ஒரு சுத்த ஜலம் தங்கள் மேல் இப்பொழுது ஊற்றப்பட்டதை உணர்வார்களாக. In the name of the Lord Jesus. இயேசுவானவரின் நாமத்திலே. In the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே. In the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே. Fill them, Lord. இவர்களை நிரப்பும் கர்த்தாவே. Fill them இவர்களை நிரப்பும். to the overflowing. நிரம்பி வழிகிற அனுபவமாக்கும். Let them overflooded with your waters. உம்முடைய சுத்த ஜல பிரவாகத்தினால் நிரம்பி வழிந்தோடுவார்களாக. Thank you, wonderful Lord Jesus. எங்கள் அதிசயநாதர் இயேசுவுக்கு நன்றி. Oh, thank you, wonderful Jesus. அற்புத இயேசுவுக்கு நன்றி ஐயா. Let them experience
your dove and your eagle flying in their homes. தங்கள் வீடுகளுக்குள்ளாக உம்முடைய புறாவும் உம்முடைய கழுகும் சிறகடித்து பறப்பதை அனுபவிப்பார்களாக. I see that right now. இப்பொழுதும் நான் அதை பார்க்கிறேன். Doves and eagles flying into your houses. புறாக்களும் கழுகுகளும் உங்கள் வீடுகளுக்குள் பறந்து கொண்டிருக்கின்றன. Thank you, wonderful Lord Jesus. எங்கள் அதிசயநாதர் இயேசுவுக்கு நன்றி. The dove is flying into those who have made peace with God. தேவனிடத்தில் சமாதானம் பண்ணிக் கொண்டவர்கள் வீட்டில் புறாக்கள் பறக்கின்றன. And the eagles have come to those who are filled with the latter rain glory. பின்மாரி மலையின் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களுடைய வீடுகளின் மேல் கழுகுகள் பறக்கின்றன. Thank you, wonderful God. அதிசய தேவனுக்கு நன்றி ஐயா. In the name of the Lord Jesus, I pray for the anointing of the eagle to come upon them. கழுகுக்கொப்பான அபிஷேகம் இப்பொழுது மேல் வரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். Thank you, wonderful God. அதிசய தேவனே நன்றி. That prophetic anointing, Lord. தீர்க்கதரிசன அபிஷேகம் ஐயா. Let them be filled with that. அந்த அபிஷேகத்தால் இப்பொழுது நிரம்புவார்களாக. Thank you, Lord God. தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி. According to your word in Joel 2:28-29. யோவேல் 2:28-29 இல் சொல்லப்பட்டிருக்கிற திருவார்த்தைகளின்படியே Let their eyes be open. இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. Let their lips be open. இவர்கள் உதடுகள் திறப்பதாக. Let them see visions and prophesy. தரிசனங்களை கண்டு தீர்க்கதரிசனம் உரைப்பார்களாக. Thank you, wonderful God. அதிசயமான தேவனுக்கு நன்றி. Come on, lift up your holy hand உங்கள் தூய கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். and give praise and glory to the name of the Most High God. மகா உன்னதமான தேவனுடைய திருநாமத்தை வாழ்த்தி போற்றி துதிப்போம். Open your mouth wide and give thanks to God. உங்கள் வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். For on the first day of the new year, புத்தாண்டின் முதல் நாளிலேயே He has blessed you more than what you have asked. நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட மிகவும் அதிகமாய் உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். Come on, give thanks to God. இப்பொழுதும் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Open your mouth wide உங்கள் வாயை விரிவாய் திறங்கள். and give thanks. நன்றி சொல்லி ஸ்தோத்திரியுங்கள். Thank you, Lord Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். Thank you, Holy Father. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Thank you, blessed Holy Spirit. பரிசுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட தூய ஆவியானவரே நன்றி. Thank you, Lord Jesus. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். My dearly beloved saints of God, எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பரிசுத்தவான்களே, you have received a wonderful new thing in your life today. இன்றைக்கும் மிகவும் அற்புதமான ஒரு புதுமையான பாக்கியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டீர்கள். Please write and tell me what you have experienced. எதை அனுபவித்தீர்கள் என்பதை தயவு செய்து எழுதி சொல்லுங்கள். You see my email ID on your screen now. இப்பொழுது உங்கள் திரையிலே என் மின்னஞ்சல் முகவரியை பார்க்கிறீர்கள் அல்லவா? Tell me what you have experienced எதை அனுபவித்தீர்கள் என்று எனக்கு சொல்லுங்கள். so that we can glorify God together ஆகவே இதன் மூலம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். and continue to live godly lives from this day onward. இந்த நாள் முதற்கொண்டு தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். Do not go back to your old ways. உங்கள் பழைய வழிகளுக்கு தயவு செய்து திரும்பி போய் விடாதீர்கள். Like it is written in the book of James chapter 4. யாக்கோபு 4:20 எழுதப்பட்டிருக்கிறது போல, The dog went back to its vomit. நாய் தான் கக்கினதையே தின்ன திரும்பிதாம். And the swine has gone back to its miry pit. கழுவ